அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர் காவல் அதிகாரியை மாவட்ட செயலர் மிரட்டியதாக அன்புமணி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என்று தனது கண்டனத்தை அன்புமணி தெரிவித்திருக்கிறார். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஒருவருடைய ஆடியோ இன்று காலையிலிருந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் மாவட்ட ஆட்சியர், காவல் அதிகாரி மற்றும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிரட்டுவதுதான் திராவிட மாடலா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் முதல்வரின் ஒப்புதலுடன் தான் இது நடந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இன்று காலையிலே ஒரு ஆடியோ வெளியாகி இருந்தது. அதில் தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுகவினுடைய அந்த பொறுப்பாளராக அண்மையில் நியமிக்கப்பட்ட தர்ம செல்வன் என்பவர் நேற்றைய தினம் அந்த மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அதில் அந்த உட்கட்சி நிர்வாகிகளோடு அவர் பேசும்போது, இந்த மாவட்டத்தில் கலெக்டரா இருந்தாலும் எஸ்பியா இருந்தாலும் மற்ற எந்த அதிகாரியா இருந்தாலும் நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், நான் சொல்றதை கேட்காதவங்க இங்க வேலையில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. எனவே இந்த ஆடியோ என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அரசியல்வாதிகள், தற்காலிகமானவர்கள், அவர்கள் அதிகாரத்திற்கு வருவதும் பதவியிலிருந்து இறங்குவதும் காலத்தின் சுழற்சியில் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள், அவர்கள்தான் அரசை இயக்குபவர்கள். முதலமைச்சராக இருப்பவரால் கூட எந்த ஆணையும் பிறப்பிக்க முடியாது என்றும் பாமக தலைவர் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி பேசியிருக்கிறார் என்றால் அவருக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது என்றும், இது தொடர்பாக கண்ணியமாக நடத்தப்படுவதை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்ணியமாக நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் முதலமைச்சருக்கு இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அதிகாரிகள் என் பேச்சை கேட்காவிட்டால் அவர்களின் கதையை முடித்து விடுவேன், அவர்கள் இனி இருக்க மாட்டார்கள் என திமுக மாவட்ட செயலாளர்களை வைத்து மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.